பாலா இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் இசையில் அருண் விஜய் நடிப்பில் வெளியான வணங்கான் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுல முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, போராடுறதுக்கு தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது அதிமுக, பாஜக, நாம் தமிழர்கள்லாம் கொடுக்கறதுல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட்டணி கட்சிகளும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஎம் என்ன சொன்னாங்கன்னா, கேபி முன்னாள் மாநில செயலாளர், சிபிஎம் முன்னாள் மாநில செயலாளர், எமர்ஜென்சி நடந்துகிட்டு இருக்கு, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாடு நடக்குது, போராட்டங்களுக்கு அனுமதி இல்லை, பேரணிக்கு அனுமதி இல்லை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப மாநில செயலாளராக இருக்கிற பே சண்முகம் அவருமே தான் சொல்றாரு. அவரை நான் பேட்டி எடுத்திருந்தேன் வீடனுக்காக. அவரை தான் சொல்றாரு, போராட்டத்துக்கு அனுமதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா பொற்காலாட்சி நடக்குதுங்கிறாங்க, நம்ம ஏதோ போராட்டம் வந்தோம்னா பொற்காலாட்சியை டிஸ்டர்ப் பண்ணாங்க நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் மேல வழக்குகள் கூட இப்ப கூட போடப்பட்டிருக்கான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்றத்துல பேசுறப்ப, நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி நாங்க கொடுத்துருக்கோம். 1,00,000 போராட்டங்களா? போராட்டம் பொதுவா எதுக்கு நடக்கும்? ஆட்சியாளர்கள் சரியா அவங்க வேலையை செய்யலாம் நடக்கும். இப்போ 1,00,000 போராட்டம் நடந்திருக்குன்னா திமுக ஆட்சி சரியில்லைன்னு அவரே சொல்றாரா? திமுகங்களே போராட்டம் பண்றாங்கல்ல. இப்ப மத்திய அரசு எதிர்த்து திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா ஆளுநர் ஒரு புறக்கணிச்சுட்டு ஆளுநர் வெளிநடப்பு பண்ணாரு. உடனே தமிழ்நாடு முழுக்க திமுக காரங்களே போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் உடனே அனுமதி கிடைச்சிருது. அவங்க எல்லாம் யாரும் கைது பண்றது கிடையாது. கைது பண்ணா கூட வழக்குகள் போடுறது கிடையாது. வழக்குகள் போட்டாலும் வாபஸ் எல்லாம் வாங்கிடுறாங்க. மற்றபடி கூட்டணி கட்சிகள் மேலேயும் வழக்குகள் போடுறாங்க, எதிர்கட்சிகள் மேலேயும் வழக்கு போடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் அனுமதி மறுக்கப்படுது. ஆனா திமுக போராட்டத்துக்கு மட்டும் காவல்துறை உடனே அனுமதி கொடுத்துடுறாங்க. இதுதான் கூட்டணி கட்சிகளும் சரி எதிர்கட்சிகளும் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு. இதுல முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க போராடணும் அமைதியான முறையில. ஆமா, முன்னாடி எல்லாம் போராட்டத்துக்கு சென்னையிலே நிறைய இடங்கள்ல அனுமதி கொடுப்பாங்க. இப்ப ரொம்ப கம்மியான இடங்களை மாத்திட்டாங்க. போராட்டத்துக்கு அனுமதினா இந்த இடம், அந்த சைதாப்பேட்டையில அந்த வளைவு பக்கத்துல, இந்த மாதிரி ரொம்ப சின்ன இடங்கள்ல மட்டும்தான் அனுமதியே கொடுக்குறாங்க. அதுலயும் நிறைய பேருக்கு அனுமதி கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு வேற வருது. பேரணிக்கு அனுமதி கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப சிபிஎம் மாநில மாநாடு நடந்துச்சு. அவங்க என்ன சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, அறவழியில போராடினா அனுமதி நாங்க கொடுக்குறோம், அறவழியில பேரணி பண்ண அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இப்ப சிபிஎம் அறவழியில அவங்க போராடுற இல்லையா? இன்னொன்னு அவங்க மாநில மாநாட்டை ஒட்டி ஒரு பேரணியா, போராட்டம் கூட இல்ல, அவங்க பேரணியா போடுறதே அனுமதி கொடுக்கல. ஆனா குறிப்பிட்ட இடத்துலதான் அவங்க அனுமதி வாங்குறாங்க. அதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. ஆனா முதலமைச்சர் சட்டமன்றத்துல சொல்றாரு அவரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல குற்றங்கள் குறைஞ்சிருக்கு, அமைதி பூங்காவா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ சொன்ன 1,00,000 போராட்டங்கள் திமுக நடத்தின போராட்டங்கள் நினைக்கிறேன். பாஜகவை எதிர்த்து, ஆளுநர் எதிர்த்தே அதுல ஒரு 70,000 போராட்டம் வந்துடும் நினைக்கிறேன். சரி, அவர் அமைதி பூங்காவா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. ஏற்கனவே அமைதி பூங்கான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்பதான் மாறிட்டு இருக்குன்றாரு. இதுக்கிடையில அந்த பொள்ளாச்சி விவகாரம், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, தமிழ்நாட்டை உலுக்கி எடுத்த ஒரு வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. இதை வச்சு சட்டமன்றத்தில் காரசாரமா ஒரு விவாதம் போச்சு. நீங்க பொள்ளாச்சியில என்ன பண்ணீங்கிற மாதிரி முதல்வர் கேட்க, நாங்க எடப்பாடி சொல்லியிருந்தாரு, நாங்க 24 மணி நேரத்துல 3 கைதிகளை 3 குற்றவாளிகளை கைது பண்ணியிருந்தோம் அப்படின்லாம் சொல்ல, அது 2 வருஷமா நடந்துகிட்டு இருந்த விஷயம், அந்த பாலியல் வன்கொடுமை. நீங்க இது தாமதப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் அதுவே. அதுக்கப்புறம் சிபிஐக்கு அந்த வழக்கெல்லாம் மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருந்தாரு. நாங்க கைது பண்ணது இல்லாம சிபிஐக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா இப்போ வரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கைது பண்ண தாண்டி வேற எதுவுமே அதுல நடக்கலையே அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்க, சபாநாயகர் சொன்னாரு, எல்லா வாதங்களையும் வச்சுட்டீங்க, ஆதாரம் கொடுங்க, நான் பார்த்துட்டு எது கரெக்டா இருக்குன்னு சொல்றேன்னாரு. இப்போ 2 பேரும் ஆதாரம் கொடுத்துருப்பாங்க போல. நான் 2 ஆதாரங்களையும் பார்த்தேன், முதல்வர் கொடுத்ததுதான் உண்மையா இருக்கு அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு சொல்லியிருக்காரு. நீங்க 12 நாள் கழிச்சுதான் வழக்கே பதிவு பண்ணியிருக்கீங்க ஒரு சம்பவத்துல. அது அந்த வீட்டுல இருந்து புகார் கொடுத்துருக்காங்க, அப்பயுமே ஏத்துக்கல, 12 நாள் கழிச்சுதான் அந்த புகாரையே எடுத்துக்கிட்டு நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் விவாதமா மாறி இருந்துச்சு. ஓகே, இன்னொரு பக்கம் 2 வருஷம் ஆச்சு நடவடிக்கை எடுக்கலன்னு திமுக சொல்றாங்கல்ல. அதே வேங்க வெயில்ல ஒரு குடிநீர் தொட்டியெல்லாம் மலம் கழிக்கப்பட்டு சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டு 2 வருஷம் ஆச்சு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது வரைக்கும்? குற்றவாளி கண்டுபிடிச்சாங்களா? நெருங்க கூட முடியல இது வரைக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்கு, தமிழ்நாட்டிலயுமே அதிகமா தான் இருக்கு. இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்துல சட்ட திருத்தம் கொண்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அந்த தண்டனை அதிகரிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அதிகரிச்சிருக்காங்க. நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லலாம். பாலியல் வன்புணர்ச்சியில ஈடுபட்டா முன்னாடி எல்லாம் 10 வருஷம் தான் கடுங்காவல், இது குறைஞ்சபட்சம். இப்போ குறைஞ்சபட்சமே 14 வருஷங்கிறத மாத்திருக்காங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர், காவல்துறை ஊழியர் பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபட்டா
குறைஞ்சது 10 வருஷமா இருந்துச்சு. இப்ப எப்படி மாத்திருக்காங்கன்னா குறைஞ்சது 20 வருஷம் அதை வந்து மாத்திருக்காங்க. அதே மாதிரி 12 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் வந்து பாலியல் வன்கொடுமை நடந்தா 20 ஆண்டுகளா இருந்துச்சு குறைந்தபட்சம், இல்லைன்னா ஆயுள் தண்டனை மரண தண்டனைன்னு இருந்துச்சு. இதை வந்து எப்படி மாத்திட்டாங்கன்னா 20 ஆண்டுகள்லாம் கிடையாது, ஆயுள் இல்லைன்னா மரண தண்டனை அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்காங்க. பாலியல் வன்கொடுமை அதை தொடர்ந்து மரணம் இப்படின்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்காங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குமே வந்து மரண தண்டனை வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பெண்களை பின்தொடர்ந்தா முன்னாடியெல்லாம் எந்த விதமான தண்டனையுமே கிடையாது. ஆனா இப்ப என்னன்னா குறைஞ்சது முதல் தடவை பண்ணாங்கன்னா 5 வருஷம், 2வது முறை பண்ணாங்கன்னா வந்து 7 வருஷம், ஆசிட் வீச்சுனாங்கன்னா முன்னாடி வந்து 10 வருஷமா இருந்துச்சு. இப்போ வந்து அது ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு சட்டத்திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆசிட் வீச முயற்சி பண்ணாங்கன்னா முன்னாடி 5ல இருந்து 7 வருஷமா இருந்தது. இப்போ வந்து குறைஞ்சபட்சமே வந்து 10 ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி வந்து மாத்திருக்காங்க. ஆமா, பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் அதிகரிச்சிட்டு இருக்க நேரத்துல இந்த தண்டனை விவரம் அதிகரிச்சிருக்குங்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுல என்னன்னா கேஸ் போட்டு நியாயமா அந்த கேஸுக்காக போராடி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பு. அதே முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசுறப்ப லைட்டா கொஞ்சம் கண்ணெல்லாம் கூட கலங்கினாரு. உங்களோட எல்லா பக்கமும் நான் போறப்ப மாணவிகளை நீ அப்பா அப்பான்னு கூப்பிடறப்ப நான் நெகிழ்ந்து போறேன் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆமா, இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுறப்ப கூட மத்திய அரசாங்கம் நமக்கு வர வேண்டிய நீதியை கொடுக்காம வஞ்சிக்கிறாங்க. இப்ப கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு 2152 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இருக்குன்னு கொடுக்க மறுக்கிறாங்க. நம்ம நிதி சுமையில் இருக்கோம், அந்த நிதியெல்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நம்ம மேம்பட்ட திட்டங்கள்லாம் நிறைவேற்ற முடியுங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. நேத்து என்னன்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்குற அந்த வரி பகிர்வை வந்து கொடுத்துருக்காங்க, விடுவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 7057 கோடி வந்து கிடைச்சிருக்கு. மொத்தம் 28 மாநிலங்கள். எந்த மாநிலத்துக்கு முதல்ல நிறைய போயிருக்கும் நிதி? யூபியா? கரெக்ட், அதேதான். 31,039 கோடி போயிருக்கு. தமிழ்நாட்டோட 5 மடங்கு அதிகமா இருக்கு ஊபியில. பெரிய மாநிலம். டெவலப்மெண்ட் பாக்குறப்ப நம்ம ஜிடிபியோட ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆமா, பெரிய மாநிலம் தான் இருந்தாலும் வந்து இவ்வளவு டிஃபரன்ஸா? அதான் சொல்றாங்களா, மக்கள் தொகை அதிகமா இருக்காங்களாம். இப்ப மக்கள் தொகையை தமிழ்நாடு அரசாங்கம் பல ஆட்சியாளர்கள் கட்டுப்படுத்தினாங்க. இவங்க மத்தியில இருந்து சொல்லி கட்டுப்படுத்தணும். நமக்கு தண்டனை என்ன பண்றாங்கன்னா பணத்தை குறைச்சிடறாங்க. பணத்தையும் குறைக்கிறாங்க, தொகுதிகளை வேற குறைக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கு பாஜக. இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கம் சொல்ற கேட்கவே இல்லை, நாங்க அப்படிதான் இருப்போம்னு சொல்லிட்டு குழந்தையா குத்துக்கிறாங்க. மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால அதிகமான நிதியா. யூபிக்கு ஒரு நியாயம், வளர்ச்சி ஆனா இல்ல, இங்க வளர்ச்சி இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா பீகாருக்கு 17,000 கோடி. ஓகே, 17,403 கோடி. தெலுங்கு தேசம் அவருக்கு சந்திரபாபு நாயுடு. ஆந்திராவுக்கு 7,002 கோடி. ஓ, அவங்களுக்கு அதே சவுத்னா அப்படிதான். இது விடுவிச்சதுப்பா. இப்ப பட்ஜெட்ல சிறப்பு நிதியெல்லாம் ஒதுக்கிறாங்க பீகாருக்கும் ஆந்திர பிரதேசக்கும். அது ஒரு 30,000 கோடி நிதி 2 மாநிலங்களுக்கும். ஆனா வந்து விடுவிச்சதுங்கிறது இந்த அமௌண்ட். ஆமா, மத்திய பிரதேசத்துல பாக்குறப்ப 13,000 கோடி, வெஸ்ட் பெங்கால்ல 13,000 கோடி, ராஜஸ்தான்ல 10,000 கோடி, ஒடிசாக்கு ஒரு 7,834 கோடி. தென் மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கர்நாடகாவுக்கு 6,310 கோடி, கேரளாவுக்கு 330 கோடி, 3,330 கோடி. தமிழ்நாட்டுக்கு இப்ப தமிழ்நாட்டு இந்த சதன்லயே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நார்த் கம்பேர் பண்றப்ப அங்கெல்லாம் வந்து 5 டிஜிட்ல வாங்கிருக்காங்க, நமக்கு 4 டிஜிட்ல கிடைச்சிருக்கு. கம்மியா தான் கிடைச்சிருக்குது. இன்னொரு பக்கம் அந்த கல்வியை பத்தி சொன்னீங்கல்ல, அதுக்கு வர வேண்டிய நிதி வரலன்னுலாம் முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னு. இப்ப கல்வியை பத்தி இங்க உள்ள நிறைய பேருக்கு புரிதலே இல்லைன்னு ஆளுநர் வந்து சொல்லியிருக்காரு. அது பிரதமர் மோடி தான் அவருக்கு வந்து 2 டபுள் டிகிரி வாங்கினதுனால அவர் தான் நிறைய அதெல்லாம் பண்ணி கல்வியை மேம்படுத்தணும் நிறைய திட்டங்களை கொண்டு வராது. அதுல ஒண்ணுதான் புதிய கல்விக் கொள்கை. அதை பத்தின புரிதலே இல்லாம இருக்காங்க இங்க சில பேரு. அது வந்தாதான் சரியா இருக்கும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோமோ அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் தப்பு. அதுக்கு முன்னாடி அரசர்கள்லாம் வந்து கல்வியில தலையிட மாட்டாங்களாம். குருகுலத்துல கல்வி கத்துக்கிறப்பெல்லாம் அரசர்கள் அதுல தலையிட மாட்டாங்க. இப்ப வந்து இந்த மாதிரி தலையிலா மாறி இருக்கு எல்லாம். பிரிட்டிஷ் கொண்டு வந்த கல்விதான் நம்ம கத்துக்கிறோம்னா இவங்கதான் வந்து வாஜ்பாய் காலத்துல ஆட்சியில் இருந்தாங்க, அப்ப மாத்திருக்கலாம். இப்ப 10 வருஷம் இவங்கதான் ஆட்சியில் இருக்காங்க, மாத்தலாம்ல. மாத்தலாம் தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்க மீட்டிங் போட்டு என்ன மேடையில போனாலும் புதிய கல்விக் கொள்கை சனாதனம் ஒரு 3 விஷயம் வச்சிருக்காருதான் மாத்தி மாத்தி பேசுவாரு. இப்ப இதை எடுத்திருக்காரு. விசிகாவுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு நல்ல செய்தி. இந்திய தேர்தல் ஆணையம் இந்த 2 கட்சியும் மாநில கட்சியாக அங்கீகாரம் வந்து பண்ணிருக்காங்க. விசிகாவுக்கு இனிமேட்டு பானை சின்னம் வந்து கிடைச்சிரும். நாம் தமிழருக்கு வந்து ஏறுழுவும் விவசாயி புலி சின்னம் வந்து கேட்டிருந்தாங்க. அதை ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கிறதுனால அதை பரிசீலனை பண்ணி தான் முடிவு பண்ணுவாங்க.
இப்போதைக்கு தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்ல இருக்கிறத சின்னதை தேர்ந்தெடுத்துக்கலாம்ங்கிறதையும் சொல்லிடுறாங்க. என்ன சின்னம்ங்கிறது நமக்கு இனிமேல் தெரியும். பட் பானை சின்னம் கிடைச்சிருக்கு விசிகாவுக்கு. இன்னொரு பக்கம் மாநில கட்சியா அங்கீகரிச்சது நாம் தமிழர் கொண்டாட்டனாலும் சீமான் மேல 70 வழக்குகள், நேற்று 60ன்னு சொன்னா இன்னைக்கு 70 வழக்குகள் போட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. தந்தை பெரியாரை பத்தி கொச்சையா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து இந்த கட்சிகளை பத்தி பேசும்போது தேர்தல் ஆணையம் வந்து இன்னொரு டேட்டாவுமே வெளியாயிருக்கு. போன 2022-23 அந்த நிதியாண்டுல கிட்டத்தட்ட 200 கோடி வந்து நன்கொடை வாங்கியிருக்காங்க. 200 கோடிக்கும் அதிகமாக மாநில கட்சிகள். இந்த மாநில கட்சிகள் வந்து என்னன்னா 20,000க்கு மேல ஒரு நபரோ ஒரு நிறுவனமோ வந்து கொடுக்குறாங்க நன்கொடை அப்படின்னா அதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லணும். அதன்படி கொடுத்த டேட்டாஸை வச்சு இப்போ வெளியிட்டு இருக்காங்க. இந்த 200 சொச்சம் கோடியில 154 கோடியை வந்து தெலுங்கானாவில் உள்ள பாரத் ராஷ்டிர சமிதி, அவங்க வந்து ஆட்சியில இல்லை, அந்த கட்சி தான் வந்து அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. அந்த டைம்ல ஆட்சியில இருந்தாங்கல்ல, அப்போ வந்து வாங்கியிருக்காங்க. திரும்ப ஆட்சிக்கு வர முடியல வாங்கியும். அதுக்கப்புறம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அவரும் ஜெகன்மோகன் ரெட்டியும் வாங்கியிருக்காரு. ஒரு 16 கோடி அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்களும் ஆட்சிக்கு வர முடியல. அதுக்கு அடுத்து 3வது இடத்துல சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சி 11 கோடி. 4வது இடத்துல திமுக 7.2 கோடி. 5வது இடத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க, அவங்க 7.13 கோடி வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மாநில கட்சிகளுக்கு கிடைச்ச நிதி அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் டேட்டா. ஓகே, அப்ப கம்மியா நீங்க வேணா ஆட்சி பிடிச்சிடலாமா? அப்படிதான் இருக்கும். அதை பார்த்தா முதல் 2 இடத்துல இருக்கவங்க காலி ஆயிட்டாங்க. தாவேகா தலைவர் விஜய் அடுத்த போஸ்ட் பொங்கல் வாழ்த்தாதான் இருக்கும்னு நம்ம கணிச்சிருந்தோம். ஆனா இடையில இன்னொரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படிங்கிற பாட்டு தமிழ்நாடு ஆட்சியாளர்களுக்கு தான் சரியா பொருந்தும். ஏன்னா வந்து நிறைய இந்த மாதிரி மக்கள்கிட்ட சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை பண்ணலை. அதில் குறிப்பாக நீட் விவகாரம். ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்வர் வந்து சொல்லியிருந்தாரு, மத்தியில் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி வந்திருந்தா நாங்கள் மாற்றிருப்போம், எங்களால் மாற்ற முடியாதுன்னு சொன்னார்ல. அதை ஒட்டி இந்த பதிவை போட்டிருக்காரு. நீட் வந்து எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும், நாங்கள் வந்தோன்னா நீட்டை வந்து ரத்து பண்ணிடுவோம் இப்படிலாம் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மக்களை ஏமாத்திருக்காங்க. இந்த ஏமாற்றுறதுக்கெல்லாம் இதுக்கப்புறம் வந்து பலிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காரு பதிவு. ஓகே. செல்வ பெருந்தகை வந்து நேற்று நைட்டு லேட் நைட்டில் ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காரு. என்னன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டோட இந்தியா கூட்டணி தலைவர். அவர் தான் முதல் முறையாக, அவர் எப்பயும் கேட்க மாட்டார், முதல் முறையாக ஒரு விஷயத்த கேட்டதுனால நாங்கள்லாம் கலந்து ஆலோசித்து திமுகவுக்கே ஈரோடு கிழக்க போட்டியிடுறதுக்கு விட்டு கொடுத்துட்டோங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, EVK இளங்கோவன் ஈரோடு கிழக்கு எம்எல்ஏவா இருந்தாரு, உடல்நல குறைவு காரணமாக இறந்திருக்காரு. அதனால இப்ப தேர்தல் ஆணையம் அந்த தொகுதியில இப்ப தேர்தல் வந்து நடத்தப்படுறதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க. வேட்புமனு தாக்கல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் வந்து காங்கிரஸ் அது எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்லாம் கேட்டாங்க. பட் டிஎம்கே இல்ல அது நாங்களே பாத்துக்கிறோம், அந்த டைம் எத்தனை தடவை உங்களுக்கே செலவு பண்றது நாங்க அப்படின்ட்டு. ஆமா, 2026 நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இப்போதைக்கு எங்களுடைய வேட்பாளர் நிப்பாட்டணும்னு கேட்டதா சொல்றாங்க. அதன்படி ஓகே, 2026 உழைச்சிக்கலாம், நம்ம டிஎம்கே விட்டு கொடுத்துடலாம், நம்ம கொஞ்சம் பாரம் கம்மியாகுமா இல்லையா? ஆமா, எதுக்கு ஒரு வருஷத்துக்காக உழைச்சிக்கிட்டு அப்படின்னு காங்கிரஸ் எப்பவும் போல நினைச்சிட்டாங்க. ஆனா காங்கிரஸ்ல இருந்து 2-3 பேர் வந்து டெல்லி மேலிடம் வரைக்கும் அப்ரோச் பண்ணிக்கிறதாவும் சொல்றாங்க. அப்புறம் டிஎம்கே தலைவர் அவரும் கேட்டதுனால காங்கிரஸ் மேலிடம் ஓகே அவங்களே கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இப்ப யாரு போட்டியிட போறாருன்னா, திமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் VC சந்திரகுமார் தான் போட்டியிட போறாரு. இவர் 1987 அதிமுக இணைஞ்சு அதிமுகவுடைய அந்த ஏரியா கவுன்சிலரா இருந்தாரு. அதன் பிறகு விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் இணைஞ்சு அந்த மாவட்ட பொறுப்புலையும் வந்து இருந்தாரு. அதன் பிறகு தேமுதிகவில் கொள்கை பரப்பு துணை செயலாளர் இருந்தாரு. 2011 அதிமுகவும் தேமுதிகவும் இணைஞ்சு வந்து போட்டிட்டப்ப ஈரோடு கிழக்குல போட்டிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள வந்தாரு. 2016 போட்டிட்டு தென்னரசிட்ட தோத்து போனாப்புல, ஏடிஎம்கே வேட்பாளர் தென்னரசு வந்து தோத்து போனாரு. அதன் பிறகு என்னன்னா, இப்ப 2021 வாய்ப்பை கேட்டிருக்காரு. பட் அந்த தொகுதி வந்து காங்கிரஸுக்கு போனதுனால அவர் போட்டியிட முடியாம போச்சு. இப்போ அவருடைய இல்ல திருமணத்துக்கு வந்திருந்தாங்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும். அப்பயே கிரீன் சிக்னல்லாம் காட்டிட்டு போயிருக்காங்க. 2026 உனக்கு தான்ப்பா, அப்புறம் கவலைப்படாத, நல்லா வேலை செய்ப்பான்னு போனாங்க. பட் ஆனா 2025 இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு VC சந்திரகுமாருக்கு. டிஎம்கேல இருந்தும் சில பேர் கேட்டதா சொல்றாங்க. பட் ஏற்கனவே 2011 போட்டிட்டதுனால
அவருடைய சமூக மக்கள் அங்கே அதிகமா இருக்கிறதுனால திமுக தான் வாய்ப்பு கொடுப்பாங்களா எதிர்பார்த்தாங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி இவருக்கு வந்து ஆமா, கொடுத்துருவாங்க. நம்மளும் அன்னைக்கு ஷோல திமுகல ட்ரை பண்றாரு இவரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. இவர் அந்த 2011 எதிர்க்கட்சியா இருந்தப்ப சட்டமன்ற கொறடாவாவே தேமுதிகக்கு இருந்தாரு. பஸ் கட்டண உயர்வுல வந்து பயங்கரமா அதிமுகவுக்கு எதிராக கேள்வி கேட்டதுனாலதான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையா வந்துச்சு விஜயகாந்துக்கும் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவுக்கும். ஸோ அவர் இப்போ சீட்டு வாங்கியிருக்காரு. ஒரு வழக்கு போட்டால் அதை சுற்றி பல வழக்கு போடுறது தான் அதிமுகவோட வழக்கமாகவே இருக்குது. இதில் என்னன்னா, அந்த சூரியமூர்த்தி அவர் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. நிறைய வழக்குகள் இருக்குது அதிமுக தொடர்பாக. அதனால அதுலலாம் தீர்ப்பு வர வரையும் யாருமே ரெட்டலையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும்னு உயர்நீதிமன்றத்தை நாடி இருந்தாரு. உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்துக்கு கெடுவெல்லாம் விதிச்சு இதில் ஒரு முடிவு எடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டார். இல்லை, தேர்தல் ஆணையம் இதை விசாரிக்க கூடாது, சூரியமூர்த்திக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தமே இல்லை, அவர் ஏன் இதில் வந்து தலையிடுறாருன்னு சொல்ல அதை ஏற்றுக்கிட்ட உயர்நீதிமன்றம் ஓகே தேர்தல் ஆணையம் வந்து இதில் எந்த விசாரணையும் நடத்த வேணாம்னு இடைக்கால தடை போட்டிருந்தாங்கன்னு நம்ம அன்னைக்கு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த இடைக்கால தடையை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு பெங்களூரு புகழேந்தி அவர் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்போ இவரோட மனுவை தள்ளுபடி பண்ணணும்னு அதிமுக இருந்து மனு போட்டாலும் போடுவாங்க. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப லென்த்தா போகுது. இந்த நீதிமன்றம் வழக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப நேத்து நடந்த சம்பவம் ஒன்று ஞாபகம் வருது. கிருஷ்ணகிரி ஓசூர் அங்க வந்து போன வருஷம் செப்டம்பர் 18 டாஸ்மாக் பக்கத்துல ரேவந்த் குமார் அப்படிங்கிறவர் வந்து ரோஹித் குமார் கொலை பண்ணிடுறாரு. காவல்துறை வந்து விசாரிச்சு ஒரு 5 பேர் கைதெல்லாம் பண்றாங்க. என்ன பஞ்சாயத்துன்னா, அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் விநாயகர் சிலை எங்க வைக்கிறங்கிற பஞ்சாயத்துல தான் இந்த ரோஹித் குமார் ரேவண்ணா அப்படிங்கிற ரோஹித் குமார் வந்து கொலை பண்ணிடுறாரு. நீதிமன்றம் ஜெயிலில் அடைக்கிறாங்க. அப்புறம் ஜாமீன்லாம் கிடைக்கும்ல, ஜாமீன் கிடைச்சு ஓசூர் நீதிமன்ற வளாகத்துல வந்து கையெழுத்து போடணும்னு கொடுக்குறாங்க. இப்ப ரேவண்ணா பண்றாருன்னா கர்நாடகாவில் இருக்கிற சில ரவுடிகளை ஒரு பாதுகாப்பு வச்சுக்கிறாரு. அந்த பாதுகாப்போடையே நேற்று ஓசூர் நீதிமன்ற வளாகத்துக்கு வந்திருக்காரு. காவல்துறை வந்து சோதனை போட்டதுல 5 கைத்துப்பாக்கிகள் இருந்திருக்கான். நீதிமன்றத்துக்குள்ளே துப்பாக்கி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல வந்திருக்காங்க அவங்க. காவல்துறை அங்கேயே கைது பண்ணிருக்காங்க எல்லாரையுமே. ஓகே, இப்ப நிபந்தனை ஜாமீனும் போயிடுச்சு. நிபந்தனை ஜாமீனும் போயிருக்கும், கைது பண்ணிட்டாங்க. பாத்தீங்கன்னா சர்வசாதாரண நீதிமன்ற வளாகத்துக்குள்ளாரையே கைத்துப்பாக்கி பண்ணதே கொலைக்காதான் ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீன் கொடுக்குறாங்க. இதுலயும் கர்நாடகால இருந்து ஆளை கூட்டிட்டு. காவல்துறை மேல இருக்கிற ஒரு பயம் ரவுடிகளுக்கு போயிடுச்சாங்கிறது தெரியல. சர்வசாதாரணம் அது நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வராங்க அப்படின்னா. ஜெரோதா ஆப்போடைய கோ-ஃபவுண்டர் நிக்கில் காமத் பிரதமர் மோடியை பேட்டி எடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்ததா, என்ன டாலருடைய மதிப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கு, ரூபாயோட மதிப்பு கம்மியாகிக்கிட்டே இருக்கு, இவங்க ஆட்சிக்கு வர்றப்ப 64 ரூபா சொச்சம் இருந்துச்சு, அதை நாங்க 30 ரூபாய்க்கு கிலோ வந்துடும், 20 ரூபாய்க்கு கிலோ கொண்டு வந்துடும், 1=1ங்களுக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பிரச்சாரங்கள்ல. அதான் அந்த மாதிரி பேசினாருன்னா அது வந்து இந்த கேள்வி இந்த இதுல இருந்திருக்கு. ஏன்னா ஜெரோதாங்கிறது அந்த மாதிரி ஆமா ஃபண்டு இதெல்லாம் பண்ற ஒரு இதுதான். அது இல்ல அந்த கேள்வி இருந்திருக்காது. ஏன்னா அது ஒரு விமர்சனம் பண்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கேள்விகளே அதுல இல்ல. ஓகே, அதுதான் விமர்சனமே அந்த பேட்டி மேல எல்லாம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே சரி, ஓகே. என்னன்னா இப்ப டாலர் 86 ரூபாய் தாண்டி போய்கிட்டு இருக்கான். ஓகே, அங்க இருக்கிற அமெரிக்கன்ஸ்க்கு வேலை செய்யற மக்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பட் வந்து இங்க இருந்து ஏதாவது இம்போர்ட் பண்ணாலும் கஷ்டமா இருக்கும். ஆமா, வரலாறு காணாத ஒரு வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு. அடுத்த மாசம் வராங்க யாரு, நிர்மலா சீதாராமன். அது வேற பயமா இருக்கு. 1 ஆகாம விட மாட்டாங்க பாரு. 100 ஆக போகுது. 1=100 ஆகாம இருந்தா சரி. $1 100 ரூபாய் அப்படின்னு பஞ்ச் டயலாக் வேணா பேசிக்கலாமே தவிர ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் வந்து இந்த பவர்ஃபுல் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ஹென்லே அண்ட் பார்ட்னர்ஸ் நிறுவனம் வந்து வருஷம் வெளியிடுவாங்க. இந்த வருஷத்துக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பவர்ஃபுல் பாஸ்போர்ட்னா ஒரு நாட்டோட பாஸ்போர்ட் நம்ம கையில் இருக்குன்னா முன்கூட்டியே வீசாலாம் அப்ளை பண்ணாமல் அந்த நாட்டுக்கு போய் இறங்க முடியும் நம்மளால அப்படிங்கிறத வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜி வந்து ஒரு பவர்ஃபுல்லான தலைவராக இருக்கிறதுனால இந்த பவர்ஃபுல் இண்டெக்ஸில் ஒரு டாப் 5க்குள்ளேயாவது நம்ம வந்துட மாட்டோமாங்கிற ஆசை ஒவ்வொரு இந்தியருக்கும் இருக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு ஆசை தானே. இதுதான் நான் சரி அந்த இண்டெக்ஸை எடுத்து பார்த்தா போன வருஷம் 80வது இடத்துல இருந்த இந்தியா இந்த வருஷம் 85க்கு போயிடுச்சு. 5 வந்துருச்சு. இல்ல நீ கேட்டா 5 முன்னாடி 8 மட்டும் போட்டாங்க. என்ன பண்றது இப்படிலாம் போட்டா ஒத்துக்க முடியாது. இதுல 57 நாடுகளுக்கு நம்ம நாட்டுல இருந்து வீசா இல்லாம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சிங்கப்பூர்ல இருந்து 195 நாடுகளுக்கும் ஜப்பான்ல இருந்து 193 நாடுகளுக்கும் வீசா முன்கூட்டியே அப்ளை பண்ணாம போலாம்ங்கிறதுனால டாப் 2ல அவங்க தான் இருக்காங்க. பாட்டம்ல ஆப்கானிஸ்தான் வந்து இருக்கு. 26 நாடுகளுக்கு மட்டும்தான் அந்த
பாஸ்போர்ட்டை வச்சு விசா அப்ளை பண்ணாமல் போக முடியுங்கிறது அந்த இண்டெக்ஸில் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் 2006 பான் ஸ்டார் ஸ்டார்மி டேனியல்ஸோட ஒரு தொடர்பில் இருந்தாருங்கிறது வந்து பஞ்சாயத்தாச்சு. அதுக்கப்புறம் 2016 அவரை வந்து அதிபர் வேட்பாளராக அறிவிச்சாங்க. அந்த டைமில் அந்த டேனியல்ஸ் வந்து இதை வந்து வெளியே சொல்லி பணமாக்கலாம் அப்படின்னு மீடியாக்கெல்லாம் போனதாக சொல்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தின ட்ரம்ப், நான் $1,50,000 தரேன், கிட்டத்தட்ட $1,50,000 தரேன், நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது பணம் கொடுத்தது, அமைதியாக இருக்கணும்னு சொன்னதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த பணத்தை தேர்தல் நிதியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காரு. ஏன்னா தேர்தலுக்காக தானே அமைதியாக இருக்க சொன்னேன், அதுலேருந்து எடுத்து கொடுத்துருவோன்னு கொடுத்துருக்காரு. அது பஞ்சாயத்தாயிருச்சு. இது வந்து தப்பு கணக்கு காட்டினது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு 2018 இப்போ வந்து போன சில நாட்களுக்கு முன்னாடி அவர் வந்து குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. தண்டனை வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வெளியாயிருக்கு. என்ன தண்டனைனா, அவர் குற்றவாளி தான், ஆனா நிபந்தனையின்றி விடுவிக்கிறோம், இதுதான் தண்டனை அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன ஒரு தண்டனை அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, 4 ஆண்டுகள் அவர் சிறை செல்ல வேண்டியது கூட வரலாம் இந்த வழக்குலாம் சொன்னாங்க. இப்ப 4 ஆண்டுகள் அமெரிக்க மக்களை சிறையில வச்சுட்டாங்களேங்கிற மாதிரிலாம் விமர்சனம் வந்துட்டு இருக்கு. 4 ஆண்டுகள் அதிபராக்கிறவர்களோட தண்டனையா இருக்குமோ? ஏன்னா ஜனவரி 20 பதவியேற்க போறாரு. ஆமா, அதனாலதான் வந்து அவர் வந்து உச்சபட்ச பதவிக்கு போறாரு. இந்த நேரத்துல அவரை நிபந்தனையின்றி விடுவிக்கிறது தான் அவருக்கான சட்டபூர்வ தண்டனையா இருக்க முடியும் அப்படின்னு அமெரிக்க நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு ஒரு பிளாக் மார்க் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அதிபர், குற்றவாளிங்கிற ஒரு பேட்சோட அதிபராக போறவர் இவர் தான், ட்ரம்ப். அவர் என்ன வச்சுக்கோ, அதிபராக போறேன். அதனால வந்து அந்த மாதிரி ஜாலியா தான் இருப்பாரு. அதே நேரத்துல இன்னொரு சோகமான செய்தியும் அமெரிக்கால நடந்திருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த நகர்ல வந்து தீ பத்தி எரிஞ்சு, காட்டு தீ வந்து பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. எப்பவும் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் வரும். இப்போ எதிர்பாராத வகையில் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் அந்த பகுதியிலேருந்து வெளியேற்றி வேறு இடத்துல தங்க வச்சுருக்காங்க. வீடுகள்லாம் நிறைய போயிடுச்சு, மரங்கள் வந்து நிறைய எரிஞ்சு கருகி போயிருக்கு. அதெல்லாம் அந்த காட்சிகளை பார்க்குறப்பவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாகவும் இருந்தது. அவ்வளோ தீ வந்து மலமலமலான்னு பரவிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஹால் படங்கள்லாம் பார்ப்போம்ல, ஒரு ஊரே எரியுற மாதிரி, இந்த மாதிரி ஊரே லாஸ் ஏஞ்சல்ஸுங்கிற முக்கியமான ஒரு ஹாலிவுட் நகரம்லாம் சொல்லுவாங்க. அதுவே கிட்டத்தட்ட இப்போ வந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. ஒரு 10 பேர் உயிரிழந்தும் போயிருக்காங்க. மிச்சம் இங்க இருக்கிற மக்கள் பாதுகாப்பான இடங்கள் இருக்கணும். அந்த சிட்டி திருப்பியும் கட்டமைக்கணும்னாலே இன்னும் பல லட்சம் டாலர்களுக்கு மேல செலவாகும்லாம் சொல்றாங்க. ஓகே, மீண்டு வரட்டும் ஆமா நகரம். இப்ப இந்த எரிஞ்சதை பத்தி எல்லாம் பேசுறப்ப, உலகத்திலேயே மிக வெப்பமான ஆண்டுங்கிறத 2024 தான் சொல்றாங்க அந்த இயற்கை ஆர்வலர்கள். எல்லா நாடு டேட்டாவை தான் சொல்லுதான். 2024 தான் உலகத்திலேயே இதுவரைக்கும் இந்த ஆண்டுகளே மிக வெப்பமான ஆண்டு அப்படின்னு. அதே கடந்து வந்திருக்கோம். அப்ப இந்த வருஷம் அதோட கம்மியா இருக்குமான்னு வேற தெரியல. அப்பதானே ஜனவரி ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் இருக்கு, பாப்போம். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இரு. நேசிக்க போய் தாண்டா வெறுப்பே வருது. எவ்வளவு பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லனே. ஏண்டா? கடன் கொடுத்தவன் எல்லாம் திருப்பி கேட்கறான். பொங்கல் வாழ்த்தை போஸ்டில் அனுப்பிய கடைசி தலைமுறை நாம் தான். ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டு உண்மைதான், ஆனால் தண்டனை இல்லை. செய்தி. எப்படிப்பட்ட வரிகள்? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கொடுத்துடலாம். 1 லட்சம் போராட்டங்களுக்கு மேல நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம். ஜனநாயக பூர்வமா நாங்க செயல்படுறோம். அமைதி பூங்காவா இருக்கு, சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கு. மாணவிகள்லாம் எங்க போனாலும் திமுக அரசை பாராட்டுறாங்க. அப்பா அப்பான்னு சொல்றாங்க. நான் நெகிழ்ந்து போறேன், கண்ணெல்லாம் கலங்குறாரு. சரி, ஓகே, சில விஷயங்கள் வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா 1 லட்சம் போராட்டம் அனுமதி கொடுத்தாங்களாம். அவனோட அமைதி பூங்காவா இருக்கான், சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கான். நம்புற மாதிரியா இருக்கு. அதனால நம்புற மாதிரி இருக்காங்கிற விருதா. நம்புனாதான் சோறு அப்படின்னு சொல்றாரு அவரு. அதனால நம்புனாதான் சோறு அப்படிங்கிற விருதை வந்து கொடுத்துட்டு ஓகே விடைபெறுகிறோம். நன்றி. நாளை கமெண்ட் ஷோ இருக்கு, பாருங்க. நன்றி. வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பாலா, அருண் விஜய், ஜிவி பிரகாஷ் கூட்டணியில் அதிரடி ஆக்ஷன் ஜானரில் வெளியான வணங்கான் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. காண தவறாதீர்கள்.